இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 24. புகழ். குறள் எண் 236. தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மக்களாய் பிறக்கின் புகழுக்கு ஏதுவாகிய குணத்தோடு பிறக்க, அக்குணம் இல்லாதார் மக்களாய் பிறத்தலின் விலங்காய் பிறத்தல் நன்று என்கிறார். அதாவது மக்களாக பிறந்தாலே அவர்கள் புகழுடன் வாழ வேண்டும். அப்படி புகழுடன் வாழ முடியாதவர்கள் ஏன் பிறக்க வேண்டுமே என்கிறார். ஒரு மனிதன் இந்த பூமி உலகத்திலே அவதரித்தால் அவன் புகழோடு வாழ வேண்டும். எந்த துறையிலாவது சரி, அவன் புகழோடு இருக்க வேண்டும். அப்படி இன்றி அவன் பிறத்தலினும் பிறவாமை நன்று என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது மனிதன் எந்த துறையிலாவது ஒரு புகழோடு இருக்க வேண்டுங்க. அப்படி இருந்தால்தான் அவன் மனிதன். மாணவ செல்வங்களே, நீங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இப்போது கொடுக்க வேணாம். நீங்கள் என்ன செய்யுங்கள், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னு வைங்க, இப்போ கூட ஒரு மாணவி, நம்ம தமிழ் மாணவி தான் ஐஏஎஸ்ஸில் முதலிடம் பெற்றிருக்கிறது. அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணம் வேண்டும் அல்லவா? இது முக்கியம்தான். அப்போ அந்த துறையில் நீங்கள் புகழோடு இருக்க வேண்டும் அல்லவா? கல்வித்துறையில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டுமானால் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கலாம். அதனால் அல்லது ஒரு டாக்டராக, மிகப்பெரிய டாக்டராக இருக்கலாம். அப்போ நீங்கள் உங்கள் முத்திரையை பதிக்கிறீர்கள். இந்த குறளும் தேவைதான். நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். இது முக்கியமான குறள். இப்போ அந்த மாணவியை பார்த்தா எல்லாரும் அந்த மாணவியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லவா? அதுதான் தேவை. அப்போ நாம் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் புகழுடன் இருக்க வேண்டும். அதுதான் தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறள் படியுங்கள், அதன்படி நடங்கள், வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு குறளுடன் உங்களுடன் சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம்.